Hello, dear students. I hope you will be fine. Have a lovely day. Welcome back, science class. In this video season, we are going to learn chapter 17. Here comes a letter from third standard. Let's begin today's lesson. Okay, students, already in this chapters, some messages already learned. So, how to write the letters, how to post and order wise. First of all, நம்ம write and after post the post office that method and next post box ready பண்ணுறது. I mean painting நம்ம ரெட் கலர் கொடுத்தா எம்டி ஷூ பாக்ஸ் எடுத்து அதுக்கு ரெட் கலர் பெயிண்டிங் கொடுத்துட்டு அண்டு அதில் ஒரு ஓப்பன் வச்சுட்டாக்கா அது என்ன ஆகும், லெட்டர் போடக்கூடிய லெட்டர் பாக்ஸாக அது கன்வே ஆகும். சரி, now letter box is ready. Drop your letter in the letter box. Now wait to receive the letter written to you by your friend. One child will act as a postman. Okay. Here she will take out the letters from the letter box and distribute them to all the children. Did you enjoy reading your friend's letter? Yes. நம்ம டைரியிலலாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரைட் பண்ணுவோம். என்னன்ட்டு அப்படின்னா எஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்காக ரைட் பண்ணுவோம். ஆல்ரெடி பர்த்டே வந்தால் பர்த்டே கிஃப்டாக விஷ் பண்ணும்போது உன்னை பிடிக்கும், உன்னை ஃபஸ்ட்டு பார்த்தேன், உன்னை பார்த்ததுலேருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீ எனக்கு நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. அப்போது அந்த மாதிரியெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுடைய ஃப்ரெண்டு அவளுக்கு நமக்கு எந்த அளவுக்கு அவளை பிடிச்சிருக்கு அப்படின்றத நம்ம ரைட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நம்ம ரைட் பண்ணி நம்ம ஸ்கூலில் கிளாஸ் ரூமில் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கே நம்ம போஸ்ட் பண்ணுறோம். ஸோ ஈச் ஒன் ஒன்னா நம்ம ஆல் த ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்ன பண்ணுறோம், அந்த லெட்டரை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். ஜஸ்ட் அஸ் யூ ரோட் எ லெட்டர் டு யூ ஃப்ரெண்ட், in the same way your friends and relatives must also sending letter to you. Bring some letter from home to school. See how many different types of letters are there. Yes, school and house, so relatives, friends and collegesல வரக்கூடிய லெட்டர்ஸ், இந்த மாதிரி ஜாப்ஸ், இந்த மாதிரி நிறையா லெட்டர்ஸ். எஸ், collect different types of stamp. எஸ், போஸ்ட் ஆஃபீஸ் போனீங்கன்னா அந்த போஸ்ட் பண்ணுறோம் இல்லையா, அந்த லெட்டரில் ஸ்டாம்ப் இல்லைன்னா என்ன பண்ண மாட்டாங்க, நம்ம லெட்டர் நம்ம எங்கே போஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அங்கே போஸ்ட் ஆகாது. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டாம்ப்ஸை இங்கே கலெக்ட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும், பேஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா? எஸ், ரைட் யுவர் ஃபுல் அட்ரஸ் போஸ்ட் கார்டு. எஸ், ரைட் பண்ணி நம்ம பழகணும். சி, இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாம்ப் அப்படின்னு சொல்கிறது. வாட் இஸ் திஸ்? வாட் ஆர் ரைஸா அண்ட் ஹர் அப்பா saying to each other about letter? Yes, Appa, to you now. Today we learn about the journey of a letter in the class. I want to write a letter to Nani. You can write a letter. I am going to make a phone call. If you want, you can also come along. Yes, நான் லெட்டர் போடுறேன் அப்படின்றா, இவன் அவனுக்கு போயிட்டு ஃபோன் கால் பண்ணுறேன் அப்படின்றான். Raisa and Appo went out to make a phone call from a shop in the village. Appo dialed the phone number and both of them talked to Nani. They have money to the shopkeeper and returned home happily. Yes, இவங்க ரெண்டு பேரும் என்ன லெட்டரில் நான் உன்னை பேசணும் உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் என்ன பண்ணாங்க, அதை பார்த்தோன்னே அவங்க ஜஸ்ட் ஓகே நான் உனக்கு ஃபோன் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் கால் பண்ணி பேசிகிட்ருக்காங்க.
Okay students, one activity, make your own telephone. Okay, நம்ம ஓனாகவே டெலிஃபோன் ஒன்று ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். எஸ், தயாரிக்க போகிறோம். For this you need to empty match boxes or ice cream cups and thread. Make holes in both the matchbox or ice cream cups. Pass the thread through both the holes. Yes, இந்த டூவில் எனி ஒன் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ரெண்டு பக்கமும் ஹோல்ஸ் போட்டு அந்த த்ரெட்டை ஹோல்ஸ் வழியாக விடணும். டைட் நாட்ஸ், எஸ், டைட்டாக முடிச்சு ஒன்று போகணும். ஆன் போத் த எண்ட்ஸ் ஆஃப் த த்ரெட். யுவர் டெலிஃபோன் இஸ் நவ் ரெடி. எஸ், நம்ம பேசுகிற சவுண்ட், டாக் பண்ணுற அந்த சவுண்டு நமக்கு மேக் ஆகும். எஸ், போத் சைடில் மேக்ஸிமம் சம் டிஸ்டன்ஸ் மட்டும் லீவ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டாண்ட் நின்றுட்டு ஒன் பாய் வந்து டாக் பண்ணுறது, அனதர் ஒன் பாய் வந்து அதை ஹியரிங் கேட்கும்போது என்ன பண்ணுவோம், அவன் பேசுகிறது நமக்கு ஈஸியாக கேட்கும். எஸ், ஸோ நாட்ஸ். Your telephone is now ready. That's all, ready. Ask your friend to put on end of the phone next to his ear and you hold the other end. Close to your mouth. Take care that the thread remains stitched and does not touch anywhere. Start talking. Yes, நம்ம எதுவுமே பண்ணாமல் அவன் டாக் பண்ணுவாங்க, அவன் ஃப்ரெண்ட் டாக் பண்ண நீ என்ன பண்ணா கேட்கலாம். We wrote a letter. We also made a phone call. What are the similarities and the difference between a letter and a phone call? Yes, லெட்டர்ஸ்க்கும் ஃபோன் காலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? எஸ், லெட்டர் அப்படின்னும் போது அவங்களுடைய மெசேஜஸ், அவங்களுடைய அன்பை நம்ம என்ன பண்ணலாம், ரீட் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா தெரிஞ்சுக்க முடியும். பட் ஃபோன் கால் அப்படின்னும் போது ஸோ ஈஸியாக அவங்களுடைய வாய்ஸை நம்ம கேட்க முடியும். ஸோ நம்ம பேசும்போது அவங்களுடைய என்ஜாய்மெண்ட், அந்த சந்தோஷத்தை நம்மளால் உணர முடியும் இல்லையா? அண்ட் நெக்ஸ்ட்டு அனதர் வாய்ஸ் என்ன அப்படின்னா, ஃபோன் கால் பண்ணும்போது மணி என்ன ஆகும், மணி தேவைப்படும். பட் லெட்டருக்கு மோஸ்ட் ஆஃப் மணி தேவைப்படாது. அண்ட் நெக்ஸ்ட்டு அதர்வைஸ் நம்ம ஒரு மெசேஜை கன்வே பண்ணணும் அப்படின்னா சடனாக ஃபோன் கால் பண்ணி நம்ம கன்வே பண்ணிடலாம். பட் லெட்டர் அப்படின்னும் போது நம்ம ரைட் பண்ணிவிட்டு போஸ்ட் பண்ணி, ஸோ அது மேக்ஸிமம் ஒரு இப்போ நம்ம மெசேஜ் சென்ட் பண்ணணும் அப்படின்னாலே ஒரு 2-3 days ஆச்சு என்ன ஆகும், லெட்டர்ஸ் நம்மக்கிட்ட வந்து சேர்றதுக்கு டைம் ஆகும். ஸோ அது ஈஸியாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், மெசேஜஸை கன்வே பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ நீங்களும் ஓனாக டெலிஃபோன் என்ன பண்ணணும், ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகேங்களா? ஈஸி தானே. ஸோ 2 ஐஸ்கிரீம் கப் எடுத்துக்கோங்க. ஸோ 2 ஐஸ்கிரீம் கப்லேயுமே 1 கப்லேயும் ஒன் மோர் கப்லேயும் என்ன பண்ண ஹோல்ஸ் போட்டு த்ரெட்டை யூஸ் பண்ணி அந்த நாட் நல்லா டைட் பண்ணிவிடுங்க. டைட் பண்ணிவிட்டு உன் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ளே கூட நாங்கள் என்ன பண்ணிக்கலாம், டாக் பண்ண அந்த கேட்கும்போது அது உங்களுக்கு ஃபோன் கால் பேசுகிற அந்த ஒரு ஃபீலிங்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். ஓகேங்களா? எஸ், ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டாம்ப் என்ன பண்ணணும், நீங்கள் கலெக்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் ப்ரிப்பேர் த ஓன் டெலிஃபோன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், that's the end of our topic and lesson. I hope you all understand this topics. If you don't forget the lesson and some messages, so please understand and write your farewell solvent. Don't forget, learn the question and the answers. So thank you students, happy learning.